அந்த இன்ப ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். சிட்டி லைஃப் வில்லேஜ் லைஃப் என்ஜாய் ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அம்மா பேர் சாந்தி, அப்பா பேர் சந்திரன். அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கள் இருந்தாங்க. அவங்க பேர் யாழு, ஷாலு. ஒரு நாள் சாந்தி அம்மா ஃபோன் பண்ணாங்க. சாந்திக்கு ஃபோன் பண்ண அவங்க பேத்தியை கூட்டிகிட்டு வாம்மா, பார்க்கணும் போல் இருக்குது, உடம்பு வேறு சரியில்லை அப்படின்னாங்க. ஒன்று சாந்தி சொன்னாங்கன்னா, இல்லைம்மா எனக்கு அவங்களுக்கு வேலை இருக்குது, ஒரு 2 days கழிச்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வேணால் நம்ம பேத்தியை வேணால் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. உடனே யாழோ சாந்தி கூப்பிட்டு ஷாலு இங்கனோட பாட்டி ஊருக்கு போய்கிட்டு வாங்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க அந்த வில்லேஜுக்கெலாம் போக மாட்டேன் 2 வருஷம் சொன்னாங்க. இல்லை நீங்கள் கன்ஃபார்ம் போய் தான் ஆகும்னு சொன்னாங்க. உடனே யாழு சொன்னால் நீங்கள் கம்பல் பண்ணுறதுனால நாங்கள் போகிறோம், நல்லா இல்லாட்டி நாங்கள் வந்துடுவோம். சரி ஓகே அப்படின்னு சாந்தி சொன்னாங்க. உடனே இவங்க 2 பேரும் சாந்தி சொன்னாங்கன்னா, நீங்கள் போய் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னாலும் இவங்க 2 பேரும் கிளம்புனாங்க. அவங்க அப்பா போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் ஊரில் போய் இறங்கினோடனே எல்லோரும் அவங்கள ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா, ஊர் தலைவர் பொண்ணு மஞ்சு வந்தாராம். மஞ்சு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எல்லோரும் இங்கே யாருக்கும் பிடிக்காது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால், இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே இன்சல்ட் ஆகிடுச்சோம். ஏன்னா ஊரில் விட்டு இறங்கி இன்சல்ட் பண்ணிட்டாங்க. உடனே இங்கிலீஷில் இவங்களை திட்டினாங்க. உடனே மஞ்சு ஷட் ஆஃப் யுவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இங்கிலீஷில் இருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஷாக் ஆகிடுச்சு. இது எப்படி இங்கிலீஷ் பேசுகிறா அப்படின்னு இவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆகிடுச்சா. உடனே அவள் சொன்னால், நீங்கள் மட்டும் தான் இங்கிலீஷ் பேசுவீங்களா, கிராமத்தில் இருந்தால் படிக்காதவங்கன்னு கிடையாது, நாங்களும் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். பாட்டி வீட்டுக்கு போனோடனே அவங்க பாட்டி ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு பூசணிக்காய் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. தடியங்காய் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. உடனே யாழு பாட்டி இதை சுற்றி என்ன என் தலையிலேயே உடைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா நீங்கள் ரொம்ப தூரத்தில் வந்திருப்பீங்களா, எல்லாருக்குன்னு உங்கள் மேலே தான் பட்டிருக்கும், அதனால தான்மா திருஷ்டி சுற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதை போய் உடச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப தூரத்தில் வந்து உட்காருங்கன்னா தண்ணி எடுத்து வரணும், தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் குடித்தாங்க. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்கல்ல, நான் வெந்நி போட்டு வச்சுருக்கேன், 2 பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு யாழு போய் பாத்ரூமில் போய் பார்த்தா டப்பில் தண்ணி இருந்ததான். உடனே பாட்டிகிட்ட போய், பாட்டி இங்கே என்ன ஷவர் இல்லையே, இந்த மாதிரி ஷவரா அதெல்லாம் இங்கே இல்லையம்மா, இங்கே கிராமத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தாம்மா இருக்கணும், இங்கே ஷவரும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே யாழு அக்கா அங்கே பாரு ஒரு குளம் இருக்குது, அங்கே போய் நம்ம குளிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்களா. இவங்க 2 பேரும் போய் அங்கே போய் குளிக்கிறாங்க. இவங்க 2 பேர் போய் அங்கே போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிச்ச உடனே ஒரு வயசானவர் வந்தாராம். ஒரு வயசானவர் வந்தாராம். அவரை இவங்க என்னம்மா அங்கே குடிக்கிற தண்ணியில் போய் நீங்கள் குளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட இவங்க சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் இங்கே குளிக்கிறதே பெருசு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இந்த பெரியவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா. உடனே இந்த ஊர் தலைவர் கொஞ்சம் கூட்டங்கள்லாம் வந்ததான், அவங்கக்கிட்டையும் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா. உடனே ஊர் தலைவர் வந்தார். ஊர் தலைவர் எனக்கு குடிக்கிற தண்ணியிலையாமல் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னு இவங்க ஊர் தலைவர்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே இவங்களை ஒரு பெரிய மரத்தில் கட்டி வைங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்களை ஒரு பெரிய மரத்தில் ஷாலியாலே கட்டி வச்சுட்டாங்க. உடனே இது யாருன்னு விசாரித்து ராதா பாட்டியோட பேத்திகளா அப்படின்னு சொல்லிட்டு ராதா பாட்டிகிட்ட போய் ராதா பாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு ராதா பாட்டி அதை விட்டுருங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஊர் தலைவர் பொண்ணு மஞ்சு அப்பா இது என் ஃப்ரெண்ட்ஸு தான்ப்பா, உங்களுக்கு சிட்டியிலே இருந்தனால இந்த வில்லேஜ் பழக்கம்லாம் தெரியாது, அதனால் இப்போ விட்டுருங்கப்பா, என் ஃப்ரெண்டு தான் அவள் சொல்கிறேன். அவள் சொன்னதுக்காக அவங்க அப்பா விட்டாங்க. உடனே மஞ்சைகிட்ட ஷானு யாழு சாரி உன்னைய நாங்கள் அப்படி பேசிட்டோம், சாரி சரி இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனாங்க. உடனே அவங்க பாட்டிகிட்ட போய், பாட்டி பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே அவங்க பாட்டி
கொழக்கட்டை அவிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. கொழக்கட்டை அவிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. உடனே இவங்க 2 பேரும், பாட்டி எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு பீஸா பர்கர் தான் வேணும்னு எங்கள் பாட்டி சொன்னாங்கன்னா, இங்கே பிஸாஸு பக்கோடாலாம் கிடையாதும்மா, இங்கே இதான் இருக்கும், நாங்கள் ஒன்று மட்டும் சாப்பிட்டு போட்டோம். பாட்டி ஊட்டி விட்டாங்க, எங்களுக்கு ஊட்டி விட்டாங்க. சூப்பராக இருக்குது பாட்டி, இதை கொடுங்க அப்படின்னோடனே இவங்க 2 பேர் வயிறு மட்டும் நல்லா சாப்பிட்டாங்க. பாட்டி வாங்க வெளியில் எங்கேயாவது போவோமே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க பாட்டி சொன்னாங்க, எனக்கு மூட்டு வலி இருக்குமா, நீங்கள் 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க 2 பேரும் போனாங்க. இவங்க 2 பேர் போய் ஊரெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ யாரும் சொன்னாங்கன்னா, அக்கா சூப்பராக இருக்குக்கா, இந்த ஊர் ரொம்ப சூப்பராக இருக்குது, இங்கே நல்லா இருக்கு, நம்ம சிட்டியில் கூட இப்படி இல்லை, இங்கே சூப்பராக இருக்குக்கா அப்படின்னோடனே இவங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க பாட்டி சாணம் தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இனி பாட்டி யாரும் கேட்டாலும், பாட்டி இது என்னது தெளிக்கிங்க, ஒரே நாத்தமாக இருக்குது அப்படின்னாங்க. இது சாணமா, தெளித்தா கிருமி எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது, மஞ்சள் பிடிச்சி வச்சா மகாலட்சுமிலாம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாட்டி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து திரும்பி மதியானத்துக்கும் சாப்பாடு வந்து மதியான சாப்பாடு வந்து அவங்க பாட்டி வந்து வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் புளிக்குழம்பு, சாப்பாடுலாம் வச்சுருந்தாங்க. போய் கொடுத்தாங்களாம். பாட்டி நல்லா இருக்குமா அப்படின்னா நெய் ஊற்றி கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. பாட்டி எதுக்கு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் சொல்லி தரல, எங்கள் அம்மா இந்த மாதிரியே செஞ்சு தர்றதே இல்லையே, செஞ்சால் உங்கள் அம்மா சாப்பாட்டோட சேர்த்து நெய் பணியாரமும் செஞ்சுருந்தாங்க. பாட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கள் அம்மா மட்டும் பாட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சு தரல அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் எடுத்து வச்சா அவங்க அம்மா தான் கொண்டே போக மாட்டா, உங்கள் அம்மா உங்களுக்குலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கொண்டு போக மாட்டா அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு போக மாட்டா, நீங்கள் இப்போ ஊருக்கு போகல, நீங்கள் கொண்டு போகணுமா அப்படின்னா, சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க பாட்டி என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் இவங்க 2 பேருமே பாட்டி எந்திக்கிறதுக்குள்ளேயே வீடு தூத்து தொளிச்சு கோலெல்லாம் போட்டு அந்த எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருந்தாங்க. கிராமத்து பொண்ணுங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணி கிராமத்து பொண்ணுங்க மாதிரியே ஆகிட்டாங்கன்னா, அவங்க பாட்டி வந்து வேலையை முடிச்சோடனே ஆச்சரியமாக பார்த்தாங்கன்னா, இன்னும் இங்கெல்லாம் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்தாங்க. உடனே 2 நாள் கழித்து அவங்க அம்மா அப்பா வந்தாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க பாட்டிகிட்ட சொன்னாங்களே, என் பொண்ணுங்களான்னு எனக்கு தெரியல அப்படிமா, என் பொண்ணுங்களையே மாற்றி வச்சுருக்கம்மா, நீ என் பொண்ணுங்களையே மாற்றி வச்சுருக்க, நீ என் பொண்ணுங்களாவே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிராமத்து பொண்ணுங்க மாதிரியே மாற்றிட்டீங்கம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா அப்பா. அப்போ வந்து அவங்க அம்மா சாந்தி சொன்னாங்கன்னா, யாழுவை பார்த்து, நீ தான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னியே, கிராமனாலே சீன்னு சொன்ன, இப்போ மட்டும் இங்கேருந்து ஊருக்கு வரத்துக்கே நீ வரமாட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டு உடனே யாழ் சொன்னாங்கன்னா, ஐ லவ் மை வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாட்டிக்கு ஒன்றும் சரியில்லைனால பாட்டியை கூட்டிகிட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து சிட்டிக்கே போயிட்டாங்களாம். சந்தோஷமாக இருந்தாங்களாம். எந்த லைஃப்னாலும் ஒன்று தான், சிட்டியில் உள்ள பழக்கங்களும் தெரிஞ்சுக்கணும், வில்லேஜில் உள்ள பழக்கங்களும் தெரிஞ்சுக்கணும், 2 பழக்கங்களுமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்களே என்ஜாய் பண்ணி வாழுங்க. இந்த லீவு டைமில் நீங்களே வில்லேஜுக்கு போங்க. வில்லேஜில் போய் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாயாக இருங்க. பாய், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.